இப்படி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் முகத்தை பார்த்து பேசுகிறதே குறைஞ்சிருச்சு இல்லை? எஸ். எத்தனை பேர் நம்ம வந்து வீட்லேயும் சரி இல்லை ஆஃபீஸோ எங்கேயோ முகத்தை பார்த்து பேசுகிறோம், பாதி நேரம் எதை பார்த்து பேசுகிறோம், இப்படி தான் பதில் சொல்லிகிட்டு இருப்போம். ஆமாம்மா ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க, தெரியலையே, அது அங்கே தான் இருக்குது கண்ணு, போய் எடுத்துக்கோ, இப்படி தான் நம்ம பேசுகிறோம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்மளுடைய ஐம்புலன்களும் குடும்பமும், த 5 senses அண்ட் த ஃபேமிலி சீரியஸில் இப்போ கண் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பேசும்பொழுது நம்ம ஒருத்தரோட முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசும்போது எவ்வளவு விஷயங்கள் நம்மளால் பரிமாறிக்க முடியுது தெரியுமா? எஸ். முதலில் நான் வந்து நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதையை நம்ம காமிக்க முடியுது. ரெண்டாவது, அவங்க என்ன மனநிலையில் பேசுகிறாங்க, அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க என்ன மனநிலையில் பேசுகிறாங்க, அவங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூன்றாவது, அவங்க சொல்ல வர்றதை நம்மளால் முழுமையாக கவனிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு கவனச்சிதறல், நீ சொல்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோனை பார்த்துட்டா நீ சொல்கிறத நான் கேட்டுட்டு தான் இருக்கிற, சொல்லு 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 அப்படின்ட்டு இப்படியே தான் பார்ப்போம். நம்ம சொல்லுவோம் கவனிக்கிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம கவனம் இங்கேயும் அங்கேயும் இருக்குது. அவங்க பேசுகிறதுல பாதி, நம்ம ஃபோனில் பாதி இருக்குது. ஸோ அந்த கவனச்சிதறல் இருக்காது அந்த முகத்தை பார்த்து பேசும்போது. ஸோ வீட்டில் வெதர் யூ டாக் டு யுவர் ஸ்பவுஸ் or whether you talk to your children or whether you talk to your elders at home, நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேசும்போது முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசணும். ரைட்? அந்த பதில் சொல்லும் போதும் கூட எங்கேயோ பார்த்துட்டோ இல்லை ஃபோனை பார்த்துட்டோ இல்லை நம்ம வேலையை செஞ்சுட்டோ சொல்கிறத விட அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கணும், அந்த உறவுகளில் அந்த ஒரு ஆத்மார்த்தம் இருக்கணும் அப்படின்னா முகத்தை பார்த்து பேசுங்க. That gives a lot of meaning in the relationships. Yes. ஸோ நீங்கள் ஒரு முறை அதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள். ஃபோன் இல்லாமல் ஃபோனை தள்ளி வச்சுட்டு குழந்தையோட முகத்தை பார்த்தோ இல்லை கணவருடைய முகத்தை பார்த்தோ பேசி பாருங்கள். அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு வரும்போது குட் மார்னிங் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குட் மார்னிங்க அப்படின்ட்டு உங்கள் பாட்டில் வேலையை பார்க்குறத விட ஒரு நிமிஷம் அவங்க முன்னாடி நின்று குட் மார்னிங்க, காஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணி பாருங்க. சின்ன விஷயந்தான், இதுக்கு ஒரு 30 செகண்ட் தான் ஆகும். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம், அந்த முகத்தை பார்த்து அந்த காலையில் விஷ் பண்ணுற அந்த விஷயம் நாள் முழுக்க மனசில் வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு எந்தூசியாசம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நிச்சயமாக நம்மளுக்கு கொடுக்கும். பண்ணி பாருங்கள். ஈவன் குழந்தைங்க கிட்டேயும் தான். அந்த ஸ்கூலுக்கு போகும்போதும் கூட சரி போயிட்டு வா, பேக்கெல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு அவசரமாக கேட்காம ஒரு நிமிஷம் அந்த குழந்தைய நிறுத்தி முகத்தை பார்த்துட்டு ஒரு முத்தம் கொடுத்து போயிட்டு வாத்தங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். தட் மேக்ஸ் a lot of difference. பெரியவங்க கிட்டேயும் அப்படி தான். நீங்கள் ஒரு வேலையாக வெளியில் போகிறீங்க, போகும்போது அப்படியே போயிட்டு வர்றேங்க அப்படின்ட்டு போகாமல் பக்கத்தில் போய் நின்று அவங்க முகத்தை பார்த்து போயிட்டு வர்றேங்க, சாப்பிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டு பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இது எல்லாத்துக்குமே மொத்தமாக வேணும்னா ஒரு நிமிஷம் தான் வேணும். ஏன்னா நம்மள பாதி பேர் எது எடுத்தாலும் என்ன சொல்லுவோம், எல்லாம் கரெக்டு தாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. எப்படிங்க டைம் இல்லாமல் போகும்? இது மொத்தமே ஒரு நிமிஷம் தான் தேவைப்படும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த பரிமாற்றங்கள், பேசும்போது அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அந்த முகத்தை பார்த்து பேசும்போது அந்த உறவில் ஆத்மார்த்தம் நிச்சயம் இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள், வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க.